ஹலோ, புளி சாதம் எப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன், கூடவே கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுறேன், கொஞ்சம் கடலைப்பருப்பு, இந்த அளவுக்கு தோலோடு நிலக்கடலை, கொஞ்சமாக ஒரு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த சைஸ் புளி நான் 2 பேர்த்துக்கு செய்கிறேன். இந்த சைஸ் புளி கரைச்சி எடுத்துக்கலாம். புளி தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு டம்ளர் தண்ணி இல்லை இந்த புளியை கரைச்சி ஊற்றிருக்கேன். கல் உப்பு எனக்கு ஸ்பூனில் போட்டால் அளவு சரியாக தெரியாது, அதனால் கையில் போட்டால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, பெருங்காய பவுடர், இது கூடவே இந்த அளவுக்கு, இது டீஸ்பூனில் இந்த அளவுக்கு தனி மிளகாத்தூள். ஏற்கனவே மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் இது கொஞ்சமாக போட்டால் போதும். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். மூடி வைக்க வேண்டாம். இந்த திக்னஸ் வர வரைக்கும் இருக்கட்டும், அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ இதில் தேவையான அளவு சாப்பாடு கலந்துட்டு கிளறிடலாம். இப்போ இதில் சாப்பாடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் ரெடி பண்ணி வச்ச புளி கரைசலை இதில் போட்டுக்கலாம். உப்பு பார்த்துட்டு ஒருவேளை இதில் ஜாஸ்தி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு இதில் கலந்து விட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ட்ராவல் பண்ணும்போது இதை பேக் பண்ணிட்டு போகிறக்கும் நல்லாயிருக்கும். லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.